ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குடும்பத்தை பிரிந்து 7 ஆண்டுகள் ரகசிய காதலுடன் வசித்து வந்த பெண் அவரது காதலனால் குத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மகளின் திருமண செலவுக்கு பணம் கேட்ட காதலியை ஆத்திரத்தில் வெட்டி கொன்ற பைனான்சியர் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? மகளின் திருமணத்திற்கு பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததாக ரகசிய காதலியை பைனான்சியர் தீர்த்து கட்டியுள்ளார். அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் அரங்கேறியதா இக்கொடூரம்? ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை அடுத்த இலங்கை தமிழர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சங்கர் பாஷா. இவரது மனைவி சாந்தினி. 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ள நிலையில் குடிமல்லூரில் இருந்து அணைக்கட்டு செல்லும் சாலையில் உள்ள ஹோட்டலில் தம்பதி வேலை பார்த்து வந்தனர். அப்போது அந்த ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக பைனான்சியர் காமேஷ் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம். திருமணமாகாத நிலையில் இருந்த காமேஷுக்கும் சாந்தினிக்கும் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியது. இதனால் சாந்தினி கணவர் சங்கர் பாஷாவை விட்டு பிரிந்து வந்ததோடு பைனான்சியரான காமேஷுடன் கடந்த 7 ஆண்டுகளாக வாலாஜா பொதிகை நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் காமேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துள்ளார். அதே சமயம் சாந்தினி தனது மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்வதற்காக அவரிடம் பணம் கேட்டுள்ளார். இது தொடர்பாக கடந்த சில நாட்களாக இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. சம்பவத்தன்று மீண்டும் மோதல் ஏற்பட ஆத்திரமடைந்த காமேஷ் வீட்டில் இருந்து கத்தியை எடுத்து சாந்தினியை வெட்டி கொலை செய்துள்ளார். பின்னர் இரத்தக்கரை வடிந்த கத்தியுடன் சென்று நீதிமன்றத்தில் அவர் சரணடைந்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற வாலாஜா காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சாந்தியின் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காமேஷை கைது செய்த காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மகளின் திருமண செலவுக்கு பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததால் ரகசிய காதலியை பைனான்சியர் கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் ராணிப்பேட்டையில் பரபரப்பை ஏற்படுத்தியது.